ஸோ ஜடேஜாவை வந்து சிஎஸ்கே 18 கோடி ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆர்ஆர் வெறும் 14 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அதே எப்படி 18 கோடி ரிட்டைன் பண்ண பிளேயரை எப்படி ஆர்ஆரால் 14 கோடிக்கு வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் ஆர்ஆர் ஒரு ஸ்மார்ட்டான மூவ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேட்ட அட் த எண்ட் ஆஃப் த ஆக்ஷன், இந்த ஆக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட 100 crore பிளேயர்ஸ் இருக்காங்க. நல்லா வச்சுக்கோங்க, 100 crore அமௌண்ட் இல்லை, 100 crore ஒருத்தான பிளேயர்ஸ். அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ்கிட்டையும் 100 crore ஒருத்தான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவர் 2 பேர் இருக்கும்போது சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே 18 கோடி ஜடேஜாவோட வேல்யூ, அந்த வேல்யூக்கு பிளேயரை அவங்க பர்ஸ்லேருந்து எடுத்துடுறாங்க. ஸோ சிஎஸ்கேட்ட 82 கோடிக்கு ஒருத்தான பிளேயர்ஸாக இருக்காங்க. ஓகேவா? அந்த 18 கோடி ஒருத்துள்ள ஜடேஜாவை அடுத்த ஆர்ஆர்ட்ட கொடுக்குறாங்க. அப்படி ஆர்ஆர்ட்ட கொடுக்கும்போது ஆர்ஆர், நான் 18 கோடி கொடுத்து என்னால் வாங்க முடியாது, நான் ஜடேஜாவுக்கு 14 கோடி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகேப்பா நீ கொடுக்குற மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 14 கோடி மட்டும் வாங்கிக்கிறாங்க. இப்போ சிஎஸ்கேட்ட 82 கோடிக்கு ஒர்த்தான பிளேயர்ஸ் ப்ளஸ் ஜடேஜாவை ட்ரேட் பண்ண அந்த 14 கோடி அமௌண்ட் மட்டும் தான் இருக்குது. ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ்கிட்ட 114 கோடிக்கு ஒருத்தான பிளேயர்ஸ் இருக்காங்க. எப்படி ஆல்ரெடி இருக்க 100 crore பிளேயர்ஸும் ப்ளஸ் ஜடேஜா ஒரு 14 crore. ஸோ அங்கேருந்து சாம்சங் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணியுமே அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா 82 crore ஆஃப் பிளேயர்ஸ் ப்ளஸ் 4 crore இன் கேஷும் இருக்குது. ஆனால் இங்கே வந்து சிஎஸ்கேட்ட ஒரு 82 crore பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ சாம்சங் அதுக்கப்புறம் அது 100 டேலி ஆயிடுச்சே தவிர எக்ஸ்ட்ரா மணி எதுவும் இல்லை. ஸோ இந்த ஒரு ரீசனால் ஆர்ஆர் ஒரு 4 கோடியை மிச்சம் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த 4 கோடியை வச்சுக்கிட்டு இப்போ அடுத்த ஆக்ஷனில் வேறு ஏதாச்சும் பிளேயர்ஸ்க்கு அவங்க யூஸும் பண்ணிக்கலாம்.